ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காயூஸ் கிச்சனில் ஒரு சூப்பர் ஹெல்தியான உளுந்தங்களி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த உளுந்தங்களி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் ப்ரெக்னென்ட் உமனுக்கும் அதே மாதிரி போஸ்ட் ப்ரெக்னென்சி உமன்ஸ்க்கும் ஒரு சூப்பர் ஹெல்தியான டிஷ்ங்க. இந்த உளுந்தங்களில இருக்கக்கூடிய அயன் மற்றும் கால்சியம் சத்து நம்ம எலும்புகளுக்கும் இடுப்புக்கும் நல்ல பலத்தையும் உறுதியையும் கொடுக்குதுங்க. ஸோ இந்த சூப்பர் ஹெல்தியான டிஷ்ஷை எப்படி செய்யறது அப்படிங்கிறத வாங்க டக்குன்னு பார்த்துடலாம். இங்கே நான் உளுந்தங்களி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் உடைச்ச கருப்புளுந்து எடுத்திருக்கேங்க. நாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கப் உளுந்துக்கு ஒரு 1/4 கப் பச்சரிசி எடுத்திருக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறோங்க. கடாய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கருப்புளுந்து இருக்கு இல்லைங்களா, அதை கடாயில சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டா வறுத்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பு லைட்டா பொன்னிறமா ஆகிறதுக்கு முன்ன ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா நமக்கு நல்லா வாசனை வருங்க. உளுந்து நல்லா வறுபட்டு வாசனை வந்ததையும் நாம அதை ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம ஸ்டவ்ல கடாய் வச்சு நாம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1/4 கப் பச்சரிசி இருக்கு இல்லைங்களா, அதையும் உள்ள சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நாம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்படி வறுத்து எடுக்கும் பொழுது பச்சரிசி நல்லா பொரிஞ்சு வருங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்துட்டீங்க அப்படின்னா அரிசி நல்லா பொரிஞ்சு வந்திருக்குங்க. அதையும் நாம பவுல்ல மாத்தி வச்சுக்கலாங்க. இப்போ அரிசியும் உளுந்தையும் கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா அரைப்பட்டுருச்சுங்க. இருந்தாலும் பெரிய தறிகள் உள்ள இருக்குங்க. அதை நாம ஜலிச்சு எடுக்கிறதுக்காக சல்லடை யூஸ் பண்ணி ஃபுல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஒரு ஜல்லடையில மாத்திக்கிறேங்க. மாத்திட்டு அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ரொம்பவே ஃபைனான மாவு கிடைக்குங்க. ஸோ இந்த சாஃப்டான மாவில் நம்ம உளுந்தங்களி செய்யும் பொழுது உளுந்தங்களி ரொம்பவே ஈவனாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் வருங்க. இப்போ நாம ஜலிச்செடுத்து வச்சிருக்கக்கூடிய மாவிலிருந்து ஒரு கப் மாவை நாம எடுத்து உளுந்தங்களி ரெடி பண்ணிடலாங்க. மீதமுள்ள மாவை நீங்க ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா ஒரு மாசம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கப் மாவுக்கு 1.5 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோங்க. நாம கூடவே ஒரு 2 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறோங்க. இங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்க வெல்லம், கருப்பெட்டி கூட சேர்த்துக்கலாங்க. இந்த சர்க்கரை தண்ணிக்கு பதம் எதுவும் தேவையில்லைங்க. சர்க்கரை தண்ணீர்ல நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் லைட்டா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண சர்க்கரை தண்ணியை நாம ஒரு ஜல்லடை வச்சு வடிச்சு எடுத்துக்கலாங்க. ஏதாவது தூசு இருந்தது அப்படின்னா அது ஜல்லடையிலேயே நின்றுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சர்க்கரை தண்ணீர் அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நாம ஒரு கடாயில எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா ஒரு கப் உளுந்து மாவு, அதையும் சேர்த்துட்டு கூடவே நாம சர்க்கரை தண்ணீரையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு பீட்டர் இல்லைன்னா கை வச்சு கூட நல்லா நீங்க கட்டிகள் இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை தூக்கி ஸ்டவ்ல வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு லைட்டா கலந்து விட்டுட்டே இருந்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்துட்டீங்க அப்படின்னா உளுந்தங்களி லைட்டா கெட்டியா இருக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல நாம ஒரு 1/2 கப் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய நல்லெண்ணெய அப்படியே சேர்க்காம கொஞ்சமா உள்ள சேர்த்துக்க போறேங்க. இங்க நான் முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. பொதுவாகவே நல்லெண்ணெய் உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்குங்க. அதே மாதிரி இங்க உளுந்தங்களியில சேர்த்தும் பொழுது உளுந்தங்களியோட டேஸ்ட் ஜம்முன்னு இருக்குங்க. எண்ணெயை உள்ள சேர்த்ததும் கைவிடாம கலந்து விட்டுக்கோங்க. இப்படி கலக்கி விடும் பொழுது எண்ணெயை உளுந்தங்களி நல்லா உறிஞ்சிக்குங்க. உறிஞ்சினதும் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் உள்ள சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதையும் கைவிடாம கலந்துக்கோங்க. இப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய எண்ணெயை கொஞ்சமா சேர்த்துட்டு உளுந்தங்களிய கைவிடாம கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ நான் மீதமுள்ள எல்லா எண்ணெயும் வந்து உள்ளே சேர்த்துட்டேங்க. இப்படி சேர்த்துட்டு கலந்து விடும் பொழுது ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா களி வந்து நல்லா கெட்டியாகி எண்ணெய் வந்து அதிலிருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுங்க. இந்த பக்குவம் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சமாக களி எடுத்து கையில் உருட்டி பார்க்கும் பொழுது நம்மளுடைய கையில் வந்து நல்ல டெக்ஸ்சரோட நமக்கு உருண்டை கிடைக்குங்க. இது தாங்க கரெக்டான டெக்ஸ்சர். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா களி ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் மறக்காமல் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.